ரைட். சார் இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க? என்ன ஆன்சர்? லெகாஸ்ட்ரி செகண்ட் ஆப்ஷனா? பார்கவ் என்ன சொல்கிறேன்? செகண்ட் ஆப்ஷனா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராதா? ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதோடைய ஃபார்முலா? வாங்க, ஏன் இவ்வளோ லேட்டு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதோடைய ஃபார்முலாவா பார்கவ்? எது? ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன சார்ஜோட ஃபார்முலா தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட ஃபார்முலா. சரியா? செகண்ட் ஆப்ஷன் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ். அதாவது எங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் இருக்கோ அதுதான் வந்து செகண்ட் ஆப்ஷன். புரியுதா? அடுத்து பாருங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. A particle of charge 16 into 10 to the power minus 18 coulomb, மைனஸ் வர கொடுத்துருக்காங்க, மூவிங் வித் a velocity 10 meter per second. ஓகேவா? along the x axis velocity கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ஜ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதுல enters a region where the magnetic field induction B is along y axis. ஓகேவா? y axis னா இந்த பக்கம், இது வந்து y ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகுது, x ஆக்சிஸ்ல இப்படி சார்ஜ் வந்து இப்படி வருது. இப்போ the magnetic field ஓட ஸ்ட்ரெngth வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 10 to the power 4 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாருங்க, வோல்ட் பெர் மீட்டர்னு ஒரு யூனிட் இருக்கு. சாரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் இது வோல்ட் பெர் மீட்டர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் along the negative z axis. நெகட்டிவ் z axisனா உள் பக்கம்னு வெச்சுக்கலாம் இப்படி. சரியா? அப்ப அதுதான் வந்து எனக்கு என்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் 10 to the power -4 அப்படினு வருது. ஓகேவா? ரைட். இப்போ என்னன்னா மூணுமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கு. நம்ம வெலாசிட்டி செலக்டர் பார்த்தோம்ல, அதே மாதிரி இருக்கா? இமேஜின் பண்ண முடியுதா சமீர்? ஓகேவா? அப்போ if the charged particle continues moving along the x axis of the B, the magnitude of B வந்து என்னன்னு கேக்குறாங்க. சரி, இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க லெகாஸ்ட்ரி? இந்த இது வரல சொல்லுங்க, கனுஷ்கா சொல்லுங்க, இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? என்ன ஃபார்ம்? வெலாசிட்டி செலக்டர் என்ன ஃபார்முலா? V is equal to E by B. சூப்பர். V is equal to சிம்பிள் பா, V is equal to E by B நோட் பண்ணீங்களா இல்லையா? சத்யநாராயணன் நோட் பண்ணிருக்கான், பார்கவையா நோட் பண்ணல? நோட் பண்ணுங்க. அம்சாதான் சீக்கிரம் அப்பா ஃபோன் பண்ணி சொல்றேன். தனியாக வந்துடுறியா? வந்துடு, சார்ஜ் போடுவாங்க. ஓகே, அந்த சார்ஜ் இருக்கலாம், சார்ஜ் போடுவாங்க. ஓகேம்மா, சரி. அப்படியே இந்த ஆன்சர் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. என்ன ஆன்சர் வருது பாருங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் கிவன் எழுதி ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சும்மா உக்காந்துட்டு இருந்தால் மண்டைக்குள்ளே எதுவும் போகாது. கைக்கு ஏதாவது வேலை கொடுத்தா தான் மண்டைக்குள்ளே போகும். மூவிங் சார்ஜஸ் 4th லெசன். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இப்போ electric and magnetic fields are in same direction and the charged particle is projected perpendicular to the fields. The motion is என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? magnetic field electric field சேம் டைரக்ஷன்ல இருக்கு. சார்ஜ் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. நல்லா பாரு. இந்த பாருப்பா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சார்ஜை வந்து இந்த பக்கம் தள்ளும். இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா சார்ஜை இந்த பக்கம் தள்ளும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணும்னா அதே சார்ஜை வந்து ரவுண்ட் பண்ண வைக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? சார்ஜை ரவுண்ட் பண்ண வைக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்து ஒரே டைரக்ஷன்ல வராங்க. அப்போ என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ரவுண்ட் பண்ண வைக்கும்,
எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சார்ஜை முன்னாடி தள்ளும். அப்போ இட் வில் ஃபார்மிங் ஏ என்ன ஷேப்பு? ஹெலிகல் ஷேப். புரியுதா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா தம்பி? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சார்ஜை ரைட் சைடில் தள்ளுது. கனிஷ்கா இங்கே இருக்கீங்களா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த சார்ஜை பெர்பெண்டிகுலராக தள்ளுது. அப்போ எனக்கு ரெண்டுமே சேர்ந்து அந்த சார்ஜில் வந்து ஒரு ஹெலிகல் ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணுது. புரியுதா பார்க்க? புரியுதா? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எல்லாரும் ஃப்ரைடே வருவீங்கல்ல, ஃப்ரைடே வந்து முடிச்சிடலாம் அந்த லெசனை. இன்னைக்கு கொஞ்சம் ஏன்னா என்ன the straight wire of mass 200 gram and length வந்து 1.5 meter carries a current வந்து 2 ampere. இந்த ILB படிக்கும்போது இருந்தீங்கல்ல, IL cross B வெக்டார் போன கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? நீங்க எழுதிடலாமா? ஓகே. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ஒரு வயர் வந்து இந்த பக்கம் போகுதுப்பா, இங்கே வந்து கிராஸ்ன்னு போட்டிருக்கு. கிராஸ்ன்னு போட்டால் என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சமீர் நெத்திலேருந்து போர்டுக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு லென்த் இருக்கு, எலிமெண்டல். அந்த லென்த்தில் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா, கரண்ட் வந்து போகுது. அந்த லென்த்தில் வந்து கரண்ட் வந்து போகுது. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதுக்கு பெர்பெண்டிகுலராக போகுது. அந்த லென்த்து இந்த பக்கம் போகுது பார்த்தீங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த இதுவும் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கு இப்போ. சரியா? இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லென்த்துக்கு அந்த கண்டக்டருக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகும். அக்கார்டிங் டு தி ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். என்ன ரூல்மா கனுஷ்கா? ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அப்போ ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி கையை மேலே வை. ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு இங்கே பாருங்கள், கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன் போதா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ளுக்குள்ளே போகுது. அப்போ இப்படி வச்சானா ஃபோர்ஸ் எனக்கு எந்த பக்கம் இருக்குது? மேல் பக்கம் இருக்குது. புரியுதா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? மேக்னெட்டிக் ஃபீல்டு உள் பக்கம் போகுதுப்பா. நான் ஆள் காட்டு வரல, 4 ஃபிங்கரை நான் இப்படி உள்ளே வச்சுருக்கேன். கரண்ட் வந்து அந்த பக்கம் போகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து புரியுதா இல்லையா? ஓகேவா? அப்போ எனக்கு வந்து டம் ஃபிங்கர் மேலே இருக்குது. சரி, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் சஸ்பெண்டட் இன் மிட் ஏர் பை தி யூனிஃபார்ம். ஓகே, அவங்க டைரக்ஷன் கேட்கல, மேக்னிடியூட் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா? ILB B is equal to the force, sorry, F is equal to என்னது? ILB sin theta. இது வந்து பெர்பெண்டிகுலராக தான் இருக்குது. இப்போ சமீர் நெத்தியிலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கம் போகுது, இது வந்து இந்த பக்கம் பெர்பெண்டிகுலராக தான் இருக்குது. அப்போ 90 டிகிரி வரும். அப்போ எனக்கு வந்து இங்கே sin 90 நம்ம போட்டுருவோம். கரெக்டா? அப்போது எனக்கு என்ன ஆகிடுது? மிச்சம் ILB தான் இருக்குது. எனக்கு ILB கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில்? ஆமாம், I கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு L கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு B தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆனால் அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மாஸ் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? இங்கே கனுஷ்கா மாஸ் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? எங்கே இருக்குது ஃபார்முலா? இந்த ஃபார்முலா எங்கே மாஸ் இருக்குது? F is equal to ma. இங்கே கிராவிட்டி இருக்கிறதுனால mg நம்ம எடுத்துப்போம். அப்போ mg ILBன்னு போடும்போது sin 90 வந்து எவ்வளோமா? 1. அப்போ ILBன்னு போட்டோம்னா நமக்கு B is equal to mg by IL. ஓகேவா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. ஓகேவாம்மா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? So if the magnetic field is parallel to the positive y-axis, the magnetic field வந்து எனக்கு இந்த பக்கம் இருக்கு, positive y-axis. ஸோ இந்த சம்பளம் இப்போ பார்த்தோம்னு நினைக்கிறேன்.
ஆமாம், இந்த மாதிரி ஒரு சம் தான் நம்ம அந்த இதில் பார்த்தோம், நம்ம இன்னொரு பிடிஎஃப்ல பார்த்தோம். ஏன்னா இப்போ அந்த ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தோம்ல, அதனால இந்த சம்மை நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மோஷன் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா, இதை வந்து நம்ம இந்த இதில் பார்த்தோம். இதுக்கு வந்து ஒரு ஆர் வேல்யூ, ஆர் ஃபார்முலா வரும். ஆருடைய ஃபார்முலா நம்ம ஆர் இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க சமீர், எம்வி பை கியூ எம்வி பை கியூபி. கரெக்டா, மூவ் இன் கியூபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மூவ் இன் கியூபி, அந்த கியூ பேர் வந்து பி, மூவ் இன் கியூபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, ரைட். அப்போ அதுக்கு வந்து ஒரு டைம் ஒமேகா ஈக்குவல் டு 2πf அதெல்லாமே இருக்கு. அது ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் பீரியடுக்கு அந்த ஃபார்முலா என்ன வரும்? இதே ஃபார்முலா டைம் பீரியடுக்கு t is equal to 2πm/qb. இதெல்லாம் வந்து போன கிளாஸ்ல வந்து நம்ம டிரைவ் பண்ணோம் இல்லையா? ரைட். ஓகே, சோ இந்த क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் தி ரேடியஸ் ஆஃப் தி பாத் ஆஃப் தி எலக்ட்ரான்? 9 × 10⁻³ kg. ஓகேவா, இது வந்து என்னது ரேடியஸ் கொடுத்திருக்காங்க? 31. சாரி நைட் ஆயிடுச்சுல. So and charge வந்து 1.6 × 10⁻19 coulomb, moving at the speed of 3 × 10⁻7 meter per second. இந்த magnetic field வந்து இவ்வளவு டெஸ்லா இருக்கு, perpendicular to it. What is the frequency ன்னு கேக்குறாங்க. ஓகேவா, calculate the energy in keV அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இதோட frequency என்ன, இது வந்து keV ல எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவாங்க அதெல்லாம் கேக்குறாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, what is the radius of the path of an electron? மாஸ் வந்து 9 × 10. ஓகே, சார்ஜ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? எனர்ஜி தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனர்ஜியோடைய ஃபார்முலா வந்து ½ ஓகேவா. அப்போ இதில் வந்து நமக்கு எம் தெரியுது, எங்கே கொடுத்துருக்காங்க? எம் தெரியுது, ஆஃப் தெரியுது, வி வந்து தெரியாது. அப்போ நம்ம வி கண்டுபிடிக்கிறோம். வியோடைய இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு mv/qb தெரியும் இல்லையா? அது வந்து நம்ம வந்து ஒரே நிமிஷம், ஆர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, வி क्वेश्चनே கொடுத்துட்டாங்க. அப்புறம் வேற என்ன கண்டுபிடிக்கிறாங்க? மாஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வென்சி என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. வி வந்து क्वेश्चनல கொடுத்த வியை வந்து இங்க அப்படியே போட்டுட்டாங்க. வி என்ன கொடுத்துருக்காங்கப்பா? 3 × 10⁻7 கொடுத்துருக்காங்களா? அப்போ அந்த வி ஸ்கொயரை வந்து அப்படியே வி ஸ்கொயர் பண்ணோம்னா 3 × 3 வந்து 9 ஆயிடுது. 10⁻7 வந்து 10⁻14 ஆயிடுது. ஸோ எனக்கு வந்து ஆன்சர் டைரக்டா வந்துடுது. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चनல frequency கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கமா? frequency-க்கு டைம் பீரியடுக்கு என்ன ரிலேஷன் சொல்லுங்க? வெரி குட். அப்ப frequency is equal to 1/time period வரும். சோ எனக்கு வந்து டைம் பீரியட் ஃபார்முலா என்னப்பா சமீர்? ரெண்டு ஒண்ணுதான். சொல்லுங்க. 2πm/qb. கரெக்ட்டா? அப்ப 2πm/qb ன்னு போட்டுட்டு அதை எடுத்து நீங்க டைம் இந்த இதுல ஃபார்முலா போட்டீங்கன்னா உங்களுக்கு f கிடைச்சிரும். இல்ல இந்த ஃபார்முலாவை ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வென்சி கிடைச்சிரும். புரியுதுங்களா? எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஓகேவா? சோ இதுதான் வந்து டைம் பீரியடோட ஃபார்முலா. இத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பயோட் சவர்லாம். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் கரண்ட் போகுதோ அதை சுத்தி என்ன இருக்கும் சமீர்? எங்கெல்லாம் கரண்ட் போகுதோ அதை சுத்தி என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். எங்கெல்லாம் கரண்ட் போகுதோ அதை சுத்தி என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். சரியா? உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஒரு மேக்னெட்டிக் நீடில் வாங்கிக்கோங்க. எங்க வந்து ஒரு ஐ கரண்ட், இப்போ அந்த ஃபேன் ஓடுதுன்னா அதுக்குள்ள ஐ கரண்ட் போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒயருக்கு பக்கத்தில் அந்த மேக்னெட்டிக் நீடில் வச்சிங்கன்னா அது டிஃப்ளெக்ட் ஆகுது உங்களால் பார்க்க முடியும். மேக்னெட்டிக் நீடில் எங்கே கிடைக்குன்னா அமேசானில் கூட கிடைக்குது. ஓகேவா? உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா வாங்கி பார்க்கலாம். சரியா? ஓகே, இதெல்லாம் நீங்கள் வாங்கி இங்கே எடுத்துகிட்டு வாங்க, நம்ம இங்கே கூட பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, நான் என்னால் நானும் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். வேறு ஒரு இடத்துல இருக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பயோட் சவர்லால் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த கரண்ட்டு இதற்குள்ள இந்த ஒயருக்குள்ளே இந்த கரண்ட் ஓடும்போது எனக்கு பக்கத்துல ஒரு பாயிண்ட் வச்சேன்னா அந்த பாயிண்ட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் பேர் வந்து பயோட் சவர்ட். ஓகேவா? ஸோ அவர் வந்து ஒரு லாவை கிரியேட் பண்றாரு. அவர் வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுக்குறாரு. அந்த ஃபார்முலா தான் இருக்கு. μ0 dB is equal to μ0/4π IDL into R vector by R cube. சரியா? இதுல இந்த μ0 அப்படின்னா என்னது? μ0னா என்னமா சத்யநாராயணன்? பெர்மியபிலிட்டி.
வேல்யூ கேட்கலப்பா, அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். பெர்மியபிலிட்டி. வாட் இஸ் பெர்மியபிலிட்டி? என்னமா பெர்மியபிலிட்டினா என்னதுன்னா, நல்லா பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒன்று படிச்சிருக்கோம், பெர்மிட்டிவிட்டின்னு ஒன்று படித்தோம். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி? ஃப்ரீ ஸ்பேஸ்ல வேக்யூம்ல அது எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அலோவ் பண்ணுதோ அதுக்கு பார்த்தா பெர்மிட்டிவிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோங்க, அந்த செவத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வருமா? வரும். அப்போ அது எதை தாண்டி வருது? நடுவில் இருக்க ஸ்பேஸை தாண்டி தான் வருது. கரெக்டா? அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். இப்போ அதே அந்த பக்கம் வந்து நார்த் போல் இருக்கு, செவத்துல நார்த் போல் இருக்கு, நான் வந்து சவுத் போல். இப்போ நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வருமா? அப்போ அது யார் அலோவ் பண்றா? நடுவில் இருக்க ஸ்பேஸ் தான் அலோவ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் பெர்மியபிலிட்டி. பெர்மிட்டிவிட்டிக்கும் பெர்மியபிலிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நம்ம அங்க வந்து k = 1/4π எப்சிலான் நாட்னு படிச்சோம் இல்லையா? அதேதான் இங்க μ0/4π. அதேதான் இங்க வந்து என்னது? μ0/4π. அப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா ஐடியல் கிராஸ் r வெக்டார் பை r கியூப். I னா வந்து கரண்ட், dl அப்படினா ஸ்மால் எலிமெண்ட். ஓகே, சோ உங்களுக்கு இந்த டயகிராம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஸ்மால் எலிமெண்டல் லென்த் தான் dl அப்படின்னு சொல்றாங்க. எலிமெண்டல் லென்த் dl சொல்றாங்க. I-ன்றது வந்து கரண்ட், P-ன்றது பாயிண்ட். எனக்கு கரண்ட் இப்படி போச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது இப்படி போகும். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா கரண்ட் இந்த டைரக்ஷன் போகையில மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போகுது உள்ள. புரியுதா? இந்த டைரக்ஷன் இப்படி வெளியே வந்து இந்த பக்கம் உள்ள போகுது. புரியுதா இல்லையா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து r-ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு ஆங்கிள்லாம் நடுவில் தீட்டான்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ இதை வச்சு ஃபார்முலா கொண்டு வரும்போது μ0/4π வந்து கான்ஸ்டன்ட், I-ன்றது கரண்ட், dl-ன்றது எலிமெண்டல் லென்த், r3ன்றது அந்த r உடைய டிஸ்டன்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ ஓகே, இந்த r வெக்டார் இப்போ இத எப்படி எழுதலாம்னா μ0/4π. லிசன், μ0/4π I dl இங்க கிராஸ்னு போடாம r கேப் மட்டும் போட்டோம்னா இங்க r² மாறிடும். மேல r வெக்டார் இருக்கறனால தான் கீழ r3ன்னு இருக்கு. மேல r கேப் போட்டோம்னா இங்க r² மாறிடும். புரியுதுங்களா? இந்த பாருங்க r² மாறிடுச்சா? அப்போ எனக்கு வந்து அந்த r கேப் வந்து எப்படி போட்டிருக்காங்க? sin θன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ sin θனா என்ன மீனிங் அப்படின்னா எனக்கு அந்த லென்த்தும் இந்த பாயிண்ட் P-யும் 90 டிகிரி இருக்கும்போது எனக்கு மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெளியே வரும். அந்த லென்த்தும் இந்த பாயிண்ட்டும் 90 டிகிரி இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து வெளியே வரும். ஓகேவா? ஏதாவது நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த r வெக்டாரும் இந்த r3ம் கேன்சல் ஆயிடுச்சு. r வெக்டார்னா என்னன்னா r வெக்டார் இஸ் நத்திங் பட் r r into r கேப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா r கேப் உடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியல. r கேப் இஸ் a யூனிட் வெக்டார் that is equal to r வெக்டார் by r வெக்டார் மாடுலஸ். இதான ஃபார்முலா. அப்ப அதுல இருந்து நான் இப்படி எழுதிக்கலாம். இப்போ இது வந்து r, இந்த r கீழ இருக்கிற r3 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அது r² ஆயிடும். மிச்சம் இருக்கிற r கேப் தான் நான் இங்க போட்டுருக்கேன். உங்களுக்கு வரும் இதெல்லாம் இந்த ஃபார்முலா உங்களுக்கு வரும். ஓகே, அடுத்து போகலாமா? நோட் பண்ணியாச்சு எல்லாரும்? இந்த μ0/4πக்கு என்ன வேல்யூ? 10 to the power -7. μ0 மட்டும் கேட்டாங்கன்னா என்ன வேல்யூ? -7. ஓகேவா கனுஷ்கா? புரியுதா? T னா டெஸ்லா, M னா மீட்டர், A னா ஆம்பியர்.
ஓகே, ஸோ அந்த கேஸ் ஸ்டடி அந்த 90 sin 90க்கு வந்து கேஸ் ஸ்டடிஸ்லாம் சிலது வந்து உங்கள் புக்கில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் படித்த எப்சிலான் நாட்டுக்கும் இந்த லெசனில் படிக்கிற மியூ நாட்டுக்கும் பெர்மிட்டிவிட்டிக்கும் பெர்மியபிலிட்டிக்கும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 4π மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன்னா இந்த 4π எப்சிலான் நாட் வந்து எனக்கு என்ன ஆகிடும்னா 1/9 × 10⁹ ஆயிடும். புரியுதா? நம்ம ஃபோன் எடுத்து வை, 1/9 × 10⁹ ஆயிடும். புரியுதா? அதே மாதிரி எனக்கு இங்கே இந்த μ0/4π வந்து எனக்கு என்ன ஆகிடும் 10⁻⁻7 ஆகிடும். இப்போ இது ரெண்டுமே எனக்கு கேன்சல் பண்ணிட்டோன்னா எனக்கு என்ன ஆகிடும்னா கீழே வந்து 3 × 10⁸² மாதிரி நமக்கு வந்துடும் வேல்யூ. அப்போ எனக்கு என்ன ஆகிடும்னா எனக்கு வந்து இது வந்து 1/c² ஆகிடும். ஓகேவா? அப்போ இந்த ரிலேஷன் எப்படி மாற்றிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதனா இப்படி கூட எழுதலாம். c = ஸ்கொயர் ரூட் ஆஃப் எப்சிலான் நாட் மியூ நாட். ஓகேவா? நீங்கள் எப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னு சொல்லுங்கள். c² இருக்கு. ஏன்னா 3 × 10⁸ எதோடைய வேல்யூப்பா? ஸ்பீட் ஆஃப் லைட்டோடைய வேல்யூ. அப்போ c வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். c வந்து என்னதுமா? ஸ்பீட் ஆஃப் லைட். c வந்து என்னதுமா? ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு என்ன யூனிட்? ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு என்ன யூனிட்? மீட்டர்/செகண்ட். ஓகேவா? அப்பப்போ நம்மளை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், நமக்கு தெரியுதான்னு அப்படின்னு. சமீதெல்லாம் அதை கரெக்டாக பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் 4.5 பாருங்க. அண்ட் எலிமெண்ட் ΔL is equal to Δx I cap. ஓகேவா? I capனா என்ன அர்த்தம்னா எனக்கு வந்து லென்த் மாதிரி டவுட் இருக்கா? என்னம்மா 4.4 4.4 பார்க்கலையா? இதை பார்த்துட்டு 4.3 4 காணுமே. சரி, ஓகே, சரி, இருக்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் மிஸ் ஆனது அப்புறம் பார்ப்போம். ரிசல்ட் பண்ணுமா? ரிசல்ட் பண்ணுங்க எல்லாரும். மாற்றி கொடுத்துருக்காங்களா? சரி, இது உங்கள் புக்கில் இல்லையா? இருக்கா? ஓகே, லிசன் பண்ணு சமீர், குட் பாய். இப்போ எனக்கு வந்து எனக்கு என்னன்னா இந்த ஐ கேப் இருக்கா. அப்போ ஐ கேப்பில் எனக்கு இந்த பக்கம் தான் வந்து இதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் தி கண்டக்டர், அதாவது லென்த் ஆஃப் தி கண்டக்டர் இந்த பக்கம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் பிளேஸ்ட் அட் தி ஆரிஜின் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல தான் எனக்கு வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கேரிஸ் எ லார்ஜ் கரண்ட் வந்து ஐ. இப்போ இதில் வந்து கரண்ட் வந்து ஓடுது. ஓகேவா? 10 ஆம்பியர் கரண்ட் வந்து ஓடுது. வாட் இஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் தி y ஆக்சிஸ் at the distance of. ஓகேவா? அப்போ எனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அது y ஆக்சிஸ்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கூடாது. எனக்கு y ஆக்சிஸில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுதுன்னு புரிஞ்சிக்கக்கூடாது. எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டாட் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. டாட்னா என்ன அர்த்தம்? உள்ளே இருந்து போர்டில் இருந்து சமீர வந்து நெத்திக்கு வருது. அப்போது எனக்கு வந்து அதுதான் அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் அது டாட். புரியுதா? பாருங்க, புரியுதா? அப்போது எனக்கு அதுதான் சொல்கிறாங்க. இதோட டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா 0.5. இந்த பயோசவர்ட்லால ஆறுன்னு ஒன்று பார்த்தோம்ல, பயோசவர்ட்லால ஆறுன்னு ஒன்று பார்த்தோம்ல, அந்த ஆரோட வேல்யூ என்னது? இங்கே 0.5. அவ்வளோதான்ப்பா, பிடிச்சிட்டிங்க. ஐயோட வேல்யூ வந்து 10 ஆம்பியர். ஓகேவா? μ0/4πக்கு 10⁻⁻7 தெரியுமா? அவ்வளோதான். இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பயோசவர்ட்லால அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஓகே, இங்கே கீழே பாருங்கள். கொஸ்டின் கீழே வந்து Δx = 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த் வந்து 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 1 சென்டிமீட்டர் = டேஷ் மீட்டர். கரெக்டாக சொல்லுங்கள் சமீர். தப்பு. 1 சென்டிமீட்டர் 0.01. வெரி குட். அப்போ அது 0.01 நம்ம 10⁻⁻2 மீட்டர்னு சொல்லலாம். ஐ வந்து 10 ஆம்பியர், ஆர் கொடுத்துட்டாங்கம்மா. μ0/4π நம்ம தான் பார்த்தோம், 10⁻⁻7. ஓகேவா? அதே மாதிரி இது பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால sin 90 தான் வரும். sin 90 1 ஆகிடும். அவ்வளோதான். வேல்யூ தான் டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 4 × 10⁻⁻8 டெஸ்லா. சரியா? மேக்ஸ் பார்ட்லாம் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்கம்மா. அதெல்லாம் உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன். யாருன்னா டவுட் இருந்ததுன்னா நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன தம்பி? ஜே கேப் தான் வருமானு கேட்குறியா? ஜே கேப் வராதுல்ல. ஏன்னா இல்லை, ஒய் ஆக்சிஸில் தான் இருக்குது.
ஆனால் அது வந்து உனக்கு இசட் ஆக்சிஸ் தானே வெளியே வருது. ஆமாம், அந்த பாயிண்ட்டில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது என்னன்னா ஒய் ஆக்சிஸ் இந்த பக்கம் தான் இருக்குது, ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸ்லேருந்து வெளியே வருதுன்னா அது வேற ஆக்சிஸ் தானே. புரியுதா நான் என்ன சொல்கிறது? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒய் ஆக்சிஸ்லேருந்து வெளியே வருது, ஒய் ஆக்சிஸ்ன்றது மேலே இருக்குது, ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒய் ஆக்சிஸ்லேருந்து வெளியே வருதுன்னா லேகாஸ்ரீ மேலே பாருமா, எடுத்து வைமா, அது யார் பண்ணாலும் ஓகேம்மா. சரிம்மா. அப்போ என்ன ஆகுது, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து வருதா, அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃபோர் இன்ட்டு 10⁻⁻8 டெஸ்டான்னு வருதா. இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு டிபி வந்து போட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான், சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ அவன் கேட்ட மாதிரி கே கேப் ஜெட் ஆக்சிஸ் சொன்னா, ஸோ ஆன்சர் வந்து பாருங்க கே கேப்ல வந்துருக்கு பாருங்க. புரியுதா? அப்போ எப்படி சார் அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவங்க டிஎல்லும் ஆரும் பார்க்குறாங்க. டிஎல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஐ கேப், இது வந்து ஆர் வந்து ஒய் கேப். அப்போ ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம கிராஸ் ஐ கிராஸ் ஜே என்னமா, ஐ கிராஸ் ஜே என்னது கே கேப். அப்போ கே கேப் வந்துச்சு, அப்போ ஜெட் ஆக்சிஸ் சார். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் சம் போலாமா? Okay. Next, magnetic field on the axis of a circular current loop. Okay. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு லென்த் கண்டக்டர் இருக்கு, அதுல வந்து கரண்ட் போகுது. இந்த மாதிரி லென்த் கண்டக்டர் இருக்கு, அதுல வந்து கரண்ட் போகுது. இப்போ இந்த லென்த் கண்டக்டர் நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே வளைச்சு ஒரு வளையம் ஆகுறோம், வளைச்சு ஒரு சர்க்கிள் ஆகுறோம், ஒரு பேங்கிள் மாதிரி ஒரு ஷேப் ஆகுறோம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற இந்த பேங்கிள் மாதிரி ஒரு ஷேப் இருக்கு, சரியா? ஏதாவது வச்சிருக்கியா பேங்கிள் காப்பு, ஏதாவது வச்சது அவன் காப்பு கொடுப்பான். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த லென்த்தை வந்து நான் இந்த மாதிரி மாத்திட்டேன், சரியா? இப்போ இதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்து இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட்ல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு கேட்கறாங்க. புரியுதா? இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து எடுத்து ஒரு பாயிண்ட் வச்சு அதுல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்கறாங்க. இப்போ இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததுல யாருன்னா ஏதாவது டவுட் இருக்கா? சிபிஎஸ்சி பிள்ளைங்க ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் டைம் சொல்லி தரலாம், சரியா? ஓகே. அப்போ இதுல இந்த சர்க்கிள்ல இதுல ஒரு நான் சின்ன லென்த் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுதான் நம்ம டிஎல்னு எடுத்துக்கணும், சரியா? அப்போ இது வந்து டிஎல், இது வந்து டிஎல். ஓகேவா? இப்போ இது வந்து ஃபுல் சர்க்கிள் இருக்கு, இந்த சர்க்கிள்ல வந்து எனக்கு வந்து கரண்ட் ஓடுது. ஓகேவா? இப்போ அந்த டிஎல் மேலேயும் இருக்கலாம், கீழே இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே இருக்கலாம். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த சென்டர் பாயிண்ட் ஓல இருந்து இந்த பாயிண்ட் பிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ். இந்த டிஎல்ல இருந்து இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ்க்கு என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆர். ஓகேவா? இப்போ இந்த டிபி கிராஸா போட்டிருக்காங்களா, அது எப்படின்றது நான் சொல்றேன். இந்த இடத்துல வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு சர்க்கிள் இருக்கா? இருக்கு. இப்போ இந்த சர்க்கிள்ல தூரமா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த டிஎல்னால எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி தானே வரும், கரெக்டா? இதுக்கு வந்து அப்படியே பெர்பெண்டிகுலரா, இப்போ இது வந்து இந்த லென்த்னால ஒரு பெர்பெண்டிகுலரா இப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? இந்த டைரக்ஷன் தான் போகும், கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? அதே மாதிரி இந்த லென்த்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி கர்வ்டா வந்துச்சுன்னா அது இந்த டைரக்ஷன் தான் போகும், கரெக்டா இல்லையா? அப்போ இது வந்து ஒரு டிபி, இது வந்து ஒரு டிபி, கரெக்டா? நான் ரெண்டு லென்த் மட்டும் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபுல்லாக இன்டிகிரேஷன் பண்ணிக்கலாம். ஏன் ரெண்டு லென்த் மட்டும் எடுத்துக்கிறேன்றது சொல்றேன். இப்போ இந்த ரெண்டு லென்த் எடுத்துக்கும் போது இப்போ இது வந்து டிபினா எனக்கு இதான பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன், இதான இந்த கரண்ட்டுக்கு இதான் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். அப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு டிபி சைன் தீட்டாவும் இதையும் வந்து ஒரே நிமிஷம் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்னா உங்களுக்கு இந்த கரண்ட்டுக்கு
ஆமாம், இது இந்த பக்கம் தான் வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் வரும்ல, இதுக்கு வந்து இதான் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் வரும் கரெக்டா. அப்போ இங்கே டிபி சைன் தீட்டான்னு போட்டுக்கிறாங்க, இங்கே டிபி சைன் தீட்டான்னு போட்டுப்பாங்க. ஆனால் அது அந்த பெர்பெண்டிகுலர் இது வந்து பெர்பெண்டிகுலராக ஆனதுனால இது வந்து இதுவாகிடுது, அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் ஆகிடுது. அப்போ இந்த டிபி காஸ் தீட்டாவும் இதை வந்து டிபி காஸ் தீட்டாவும் ஆகிடுது. ஒய் ஆக்சிஸ் தான் சொல்கிறேன், புரியுதாம்மா? ஒய் ஆக்சிஸ்ல இங்கே ஒரு டிபி காஸ் தீட்டா ஆகிடுது, இங்கே ஒரு டிபி காஸ் தீட்டா ஆகிடுது. கனிஷ்கா புரியுதாம்மா? புரியுற மாதிரி இருக்கா? ஓகே. அப்போ இந்த 2 டிபி சைன் தீட்டா இங்கே இருக்கு, ஆனால் இந்த 2 டிபி காஸ் தீட்டா பாருங்க ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கா. அப்போ என்ன ஆயிடுதுன்னா அது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடுது, அது ரெண்டுமே என்ன ஆகிடுது, கேன்சல் அவுட் ஆகிடுது. இப்போ இந்த 2 டிபி சைன் தீட்டா மட்டும் தான் நம்ம அதான் மொத்தமாக அந்த டிபி சைன் தீட்டா மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதாவது கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதே நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க, எனக்கு இந்த ஒரு டிஎல் இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு இந்த பக்கம் ஒரு டைரக்ஷனில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்திருக்கு, இங்கே ஒரு டிஎல் இருக்கு, அதனால இந்த டைரக்ஷனில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்திருக்கு. புரியுதா ரெண்டுமே? இப்போ எனக்கு எக்கச்சக்க டிஎல் இருக்கு, டிஎல் 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 இருக்கா. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் ஒன்றா போட்டால் எனக்கு வந்து ஒரு கோன் மாதிரி ஆக்ட் ஆகிடும், கோன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். எப்படி ஃபார்ம் ஆகிடும்? கோன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸ்பீட் எதாவது வாங்கி தருவா? சரி, சின்ன கவனிக்கிறது. ஓகேவா? அப்போ ஒரு கோன் மாதிரி ஓகே. ஸோ இந்த ஓகே ஸோ இது புரிஞ்சுதா? இப்போ டிபி சைன் தீட்டா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டிபி நம்ம ஏற்கனவே வந்து பயோட் சாவர்ட்லால டிபி ஃபார்முலா பார்த்துருக்கோம், μ0/4π IDL கிராஸ் R பை R கியூப் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து μ0/4π IDL அப்படின்னு போட்டாச்சு. இந்த R வந்து என்ன சார், வாட் இஸ் திஸ் R அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு தி பித்தாகரஸ் தியரம் லேகாஸ்ட்ரி, R is equal to square root of R square plus X square. ஓகேவா? எனக்கு வந்து இது வந்து R, இது வந்து X, ட்ரையாங்கிள் தானே இது. அப்போ என்ன ஆயிடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் R square plus X square வருமா பித்தாகரஸ் தியரம் படி. யாருக்கு புரியல? சமீர் புரிஞ்சுதா? கனிஷ்கா புரியுதா? அப்போ இந்த அந்த அந்த R கியூபை லிசன் பண்ணுமா, இந்த R கேன்சல் பண்ணா இங்கே R ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த R ஸ்கொயரை நம்ம இங்கே போட்டோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் X ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன ஆகிடும், இங்கே வந்து X ஸ்கொயர் பிளஸ் R ஸ்கொயர் இப்படி வந்துடும். ஓகேவா? புரியுதா? லிசன், இதில் அந்த அந்த டெரிவேஷனோட கண்டினியூஷன் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு எனக்கு பி வேணும் அப்படின்னா இன்டிகிரேஷன் ஆஃப் டிபி சைன் தீட்டா போடுவோம். டிபியோடைய ஃபார்முலா தான் இது, μ0/4π I/R கியூப் DL into R அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ இது அந்த ஃபார்முலா தான் இது. sin 90, இந்த sin 90 என்ன சார் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த இதுவும் பெர்பெண்டிகுலராக இருக்கனால sin 90 வந்துச்சு. டிஎல்லும் அந்த ஆரம் என்னது லிமிட்ஸ், அது ஆர் தான் லிமிட்டு. இந்த எக்ஸு அந்த லிமிட் போடல. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த பாயிண்ட் பியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால் லிமிட் போடல. ஓகேவா? லிமிட் போட சொல்லி கொடுத்தாங்களா உங்கள் ஸ்கூலில்? சரிப்பா, இது இல்லைப்பா, ஃபஸ்ட்டு இதை கவனிச்சுக்கோங்க. உங்கள் நோட்ஸில் இருக்கிறத நான் சொல்லித்தரேன், சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே ஆர் கியூப், இங்கே இந்த sin 90 போட்டாச்சு. பட் ஆனால் எனக்கு இந்த டிபி சைன் தீட்டாவில் சைன் தீட்டா இருக்கு இல்லையா, அந்த சைன் தீட்டா கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம இந்த இதில் பார்த்தோம் இல்லையா டயக்ராமில், இங்கே டிபி சைன் தீட்டா வருது அப்படின்னு இந்த இடத்துல டிபி சைன் தீட்டா பார்த்தோம் இல்லையா, அந்த சைன் தீட்டா வந்து நம்ம போட்டே ஆகும். அப்போ அந்த சைன் தீட்டா வந்து எனக்கு இங்கே பக்கத்தில் நம்ம போட்டிருக்கோம், பார்த்தீங்களா? தெரியுதா எல்லாருக்கும்? ஓகேவா? நீங்கள் சைன் தீட்டா போட்டிருக்கோம் இல்லையா, அது இப்போ என்ன ஆகிடும்னா, எனக்கு இன்டிகிரேஷனுக்கு வெளியே எது எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக அதெல்லாம் வெளியே கொண்டு வந்துடலாம். μ0 கொண்டு வந்துடலாம், 4π கொண்டு வந்துடலாம்,
I கொண்டு வந்துடலாம், அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, dl sin theta by r square அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே mu naught I by 4 pi r square இன்டிகிரேஷன் ஆஃப் dl அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? இப்போ இந்த இன்டிகிரேஷன் ஆஃப் dl வந்து எனக்கு இங்கே sin theta விட்டாச்சு, sin theta போட்டுக்கோங்க. இப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் dl வந்து எனக்கு என்னதுன்னா, இப்போ நல்லா பாருங்க, எனக்கு வந்து ஒரே குட்டி dl இருக்கு. அந்த dl ஃபுல்லா சேர்த்தா ஒரு சர்க்கிள் ஆயிடுமா? கரெக்டா இல்லையா? ஒரு சர்க்கிள் தான் நீங்க எடுத்துருக்கோம். அப்போ dl ஃபுல்லா சேர்த்தா எனக்கு என்ன ஆயிடுது, சர்க்கிள் ஆயிடுது. ஜெயகாஸ்ரீ ஓகேவா? அப்போ அந்த dl ஃபுல்லா, அப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் dl வந்து எனக்கு என்ன ஆயிடும், 2πr ஆயிடுமா? என்ன ஆயிடும், 2πr ஆயிடும். அப்போ அந்த 2πr தான். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? dl எல்லாம் ஒண்ணா சேர்த்தா எனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஆயிடும். என்ன ஆயிடும்? ஓகேவா? அப்போ 2πr sin theta போட்டாச்சு. இப்போ இங்க பாருங்க, இது வந்து θ தானே? இதான் θ, கரெக்டா? இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்திருக்கு. இது வந்து θ. sin theta ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ் r. ஓகேவா? என்னமா? இல்ல அது இன்டிகிரேஷன் அந்த sin theta-வை அதான் இன்டிகிரேஷன் பண்ணி 2πr sin theta மாறியாச்சு. இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி, ட்ரெடிஷனல் டெரிவேஷன் இல்லை இது. சரியா? ஷார்ட்கட்டாக போட்டிருக்கேன். ட்ரெடிஷனல் டெரிவேஷன் நான் நெக்ஸ்ட்ல சொல்லி தரேன். சரியா? இப்போ இது என்னன்னா, இன்டிகிரேஷன் ஆஃப் dl sin theta-வை நம்ம 2πr sin theta-ன்னு எடுத்துக்கிறோம். sin theta வந்து நம்ம என்ன போட்டுக்கிறோம்னா r/r ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, இங்க 4π 2π கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆயிடுது, mu naught I இந்த r ஸ்கொயர் ஆயிடுது. கீழே வந்து இந்த 2 வந்து இங்க போட்டாச்சு, r ஸ்கொயர் இன்டு r வந்து r கியூப் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த r-க்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த பித்தகரஸ் தியரம் போட்டோம்னா நமக்கு ஃபார்முலா வந்து இந்த மாதிரி வருது. mu naught I r ஸ்கொயர் பை 2 r ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர். இதுதான் மெயின் ஃபார்முலா. ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ டெரிவேஷன் நம்ம வந்து போட்டுட்டே வரோம் அப்படின்னா ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த அதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன வரும்ன்றது நம்மளால அசியூம் பண்ணி அந்த டெரிவேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட்டான மெத்தட். நியூமரிக்கல்ஸ்க்குமே யூஸ் ஆகும். ஸோ தட் நீங்கள் லாஸ்ட்டாக அந்த ஃபார்முலாவை கரெக்டாக போட்டு நடுவில் டெரிவேஷனை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் மறந்துச்சுன்னா சொல்கிறேன், எல்லா இடத்துலையுமே இல்லை, இன்கேஸ் மறந்துச்சுன்னா சொல்கிறேன். ஓகேவா? சரி, இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு எல்லாருக்குமே? ரைட். ஸோ இதில் ஓகேம்மா, சரி இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஓகே ரைட். இப்போ பாருங்க, லிசன் பண்ணுங்க. இப்போ இதில் இது வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் இருக்குப்பா. இப்போ அதே கம்ப்ளீட் சர்க்கிளில் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தானே நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தானே நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். கரெக்டா? இப்போ இந்த டிஸ்டன்ஸு இங்கே இருக்க பாயிண்ட் P இருக்கு. இந்த பாயிண்ட் P நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே லெஃப்டில் தள்ளிட்டு போயிட்டு இங்கே வைக்கிறேன்ப்பா. அப்போ எனக்கு என்ன ஆயிடும்னா, எனக்கு இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் P-யை எடுத்துகிட்டு போய் இந்த சர்க்கிள் சென்டரில் வச்சுட்டேன்னா இந்த எக்ஸ் வந்து 0 ஆகிடுமா? இந்த பாயிண்ட் P-யை எடுத்துகிட்டு போய் நான் இங்கே வச்சுட்டேன்னா இந்த எக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து 0 ஆகிடுமா? கரெக்டா? அப்போ நான் இந்த ஃபார்முலாவில், இதான் நம்மளுடைய ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் 0ன்னு போட்டால் எனக்கு என்ன ஆகிடும், மேலே r ஸ்கொயர் வரும், கீழே r ஸ்கொயர் வரும், இங்கே 0 ஸ்கொயர் ஆகிடும், 3/2ன்னு வந்துடும். இந்த 3/2 உள்ளே போயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆகிடும்னா, இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும், r கியூப் ஆகிடும், மேலே இருக்க r ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ mu naught I by 2rன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ எனக்கு வந்து b is equal to mu naught I by 2rn அப்படின்னு வந்துடும். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓகே, ஃபுல் சர்க்கிள் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த சர்க்கிளில் mu naught I by இப்போ ஃபுல் சர்க்கிள் இருக்குன்னா இந்த ஃபார்முலா தான். ஆனால் எனக்கு வந்து ஒரு பார்ஷியல் சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பார்ஷியலாக ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா b is equal to இந்த ஃபார்முலாவை அப்படியே போட்டு நம்ம θ/2π மல்டிப்ளை பண்ணணும். எதால் மல்டிப்ளை பண்ணணும்? θ/2π. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கான θ எவ்வளோப்பா சொல்லுங்க. இந்த பார்ஷியல் சர்க்கிளுக்கான θ எவ்வளோ? 90. கரெக்டா? அப்போ எனக்கு என்ன ஆயிடும்னா, எனக்கு mu naught I by 2r இன்டூ 90ன்றது π/2 தானே. இப்போ π/2 இன்டூ 2πன்னு ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், π கேன்சல் ஆகிடும். அப்போ mu naught I by 8r அப்படின்னு ஆகிடும். புரியுதா? அப்போ இந்த மாதிரி வந்து வந்துடும். எதுக்குன்னா பார்ஷியல் சர்க்கிள். அப்போ பார்ஷியல் சர்க்கிளுக்கு நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும்? θ/2π வந்து மல்டிப்ளை பண்ணணும். செமி சர்க்கிளாக இருக்கலாம், குவார்டர் சர்க்கிளாக இருக்கலாம், புரியுதா? 3/4 சர்க்கிளாக இருக்கலாம்.
அந்த மாதிரி வரும். ஃபுல் சர்க்கிள் வராது. ஆமாம், அதுக்கு பேர் தான் பார்ஷியல் சர்க்கிள். நெகட்டிவா? பார்ஷியல் 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 PARTIAL பார்ஷியல் சர்க்கிள் அப்படின்னா எனக்கு வந்து θ/2π ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? ஆமாம். ஆமாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த புக்கில் இருக்க ஒரு சம் பார்க்கலாம். A straight wire carrying a current of 12 ampere is bent into a semicircular arc and radius வந்து 2 cm. இது radius வந்து பார்த்தீங்கன்னா 2 cm. நல்லா பாருங்க, இது radius 2 cm-னா இந்த மாதிரி வந்து எனக்கு கர்வ்டு சர்க்கிளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கர்வ்டு சர்க்கிளுக்கு இன்கேஸ் வந்து அவங்க அந்த எஃபெக்டிவ் லென்த் இப்போ ILBலாம் படிச்சிருக்கோம்ல, அப்போ அந்த இடத்துல வந்து கர்வ்டு சர்க்கிள் வந்துச்சுன்னா அப்போ நம்ம வந்து L எஃபெக்டிவ்னு ஒன்று எடுப்போம். L எஃபெக்டிவ் வந்து எதுக்கு எடுப்போம்னா இந்த மாதிரி கர்வ்டு சர்க்கிளுக்கு எடுப்போம். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் மட்டும் மெஷர் பண்ணி எடுப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த கொஸ்டினில் தேவைப்படலாம். அதனால இதோடைய டயாமீட்டர் எவ்வளோ சொல்லுங்கள்? ரேடியஸ் வந்து 2, அப்போ டயாமீட்டர் எவ்வளோ? 4 cm. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் த கன்சிடர் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு B at the center of the arc. அப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாயிண்ட் P இருக்குது, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு தி ஸ்ட்ரெயிட் செக்மெண்ட். இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் செக்மெண்ட்னால எனக்கு என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு B at the straight segment வந்து எனக்கு என்ன வரும்னா 0 டிகிரின்னு வந்துருப்போம். 0 டிகிரியில் எனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0. மேக்னெட்டிக் ஃபீல்டில் 0 டிகிரி எவ்வளோப்பா? 0. அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்னால சமீர் இந்த லைன்னாலையும் இந்த லைன்னாலையும் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. அப்போ இந்த கர்வ்னால தான் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வரப்போகுது. புரியுதா? அடுத்து அப்போ ஆப்ஷன் ஏக்கு வந்து ஆன்சர் 0 தான். ஆப்ஷன் பி, கொஸ்டின் பிக்கு இன் வாட் வே தி கான்ட்ரிபியூஷன் டு பி ஃப்ரம் தி செமிசர்க்கிள் டிஃபர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரம் தட் சர்க்குலர் லூப் அண்ட் இன் வாட் வே டஸ் இட் ரிசம்பிள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே. இப்போ இதில் வந்து பாருங்கள், எனக்கு DL cross R அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா are parallel to each other and all such contribution add up in magnitude. Hence the direction of B for a semicircular is given by the right hand rule and the magnitude is of that of a circular loop. அப்போ B வந்து எனக்கு வந்து 1.9 மாதிரி இருக்குது. எனக்கு மேக்னிடியூட் இங்கே எதாவது கொடுத்துருக்காங்களா? அதான் பார்ஷியல் தான் போடணும், அதான் பண்ணணும். இந்த பாருப்பா, இது வந்து எப்படி போடணும்னா இந்த சம்ம போடாமல் டைரெக்டாக ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. μ0I/2R into θ/2π. இப்போ θ வந்து இங்கே என்னது? பை. θ வந்து இங்கே என்னதுப்பா? கரெக்டா? புரியுதா? 2π ஆச்சுன்னா இது வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ μ0I/4R வரும். I வந்து 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்களா? I வந்து 12 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. R வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 0.02 போடுவீங்க. μ0/4 இருக்குது. ஓகே, μ0 4π into 10⁻⁻7. அதெல்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 1.9 into 10⁻⁻4 டெஸ்லா வருது. புரியுதா? எந்த மெத்தடில் போடணும்னு புரியுதா? μ0I/2R into θ/2π. குவார்டர் சர்க்கிள் தான் 90 டிகிரி, செமி சர்க்கிள்லாம் பை. ஓகேவா? புரியுதாப்பா? இது சமீர் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ கொஸ்டின் பி பாருங்க, அதுலயே கொஸ்டின் சி பாருங்க. would your answer be different if the wire were bent into a semicircle arc of the same radius but in opposite way? கரெக்ட் தான். அப்போ ஆப்போசிட் வேல எனக்கு மேக்னிடியூட் சேமாக இருக்கும், பட் ஆனால் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அதான் சேம் மேக்னிடியூட் ஆஃப் பி பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். நெக்ஸ்ட் போகலாமா? 4.7
4.7 இது பாருங்க. கன்சிடர் a tightly wound 100 turn coil. tightly wound 100 turn coil of radius 10 cm. அப்போ இது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். 100 turn, radius 10, current வந்து 1 ampere. What is the magnitude of the magnetic field at the center? சென்டர் கொடுத்துட்டாங்களா? அப்போ அங்கே வந்து x வந்து 0. அப்போ என்ன ஆகிடும்? இட்ஸ் mu naught I/2r. அதான் ஃபார்முலா. இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்கனால அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு 6.28 × 10⁻⁻4 டெஸ்லா வரும். புரியுதாப்பா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா?